அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/11/2024 இன்று புதன்கிழமை. இன்று பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வர பெருமானுடைய அனுகூலம் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வைத்தீஸ்வர பெருமானுடைய வைத்தியநாத சுவாமியின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும், ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படட்டும். நாளை சுபமுகூர்த்த நாள். நாளை காலை 7:30 மணிக்கு பிறகு சுபகாரியங்கள் செய்யலாம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள். இன்று காலை 10:21 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 3:30 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 3:30 வரை அமிர்த யோகமும், காலை 6:11 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள். இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை சிலருக்கு மாறும். ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை அல்லது பஞ்சாயத்துக்களிலே சாதகமான அம்சம் அல்லது சாதகமான முடிவுகள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடி சிலருக்கு கொஞ்சம் குறையும். பர்சனல் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். லக்ஸரி ஐட்டம்ஸ், ஆடம்பர பொருட்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கிரெடிட் கார்டு லிமிட் தாண்ட வேண்டாம். அதே மாதிரி கிரெடிட் கார்டு யூசேஜ், டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. சிலருக்கு வாகனங்களை மாற்றும் வாய்ப்பு கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். பயன்படுத்திக்கிங்க. மாணவர்கள் சக மாணவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். பெண்களுக்கு தோழிகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுனம் ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனை சிலருக்கு நீங்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். டெய்லரிங் செய்பவர்கள், டெய்லராக வேலை செய்பவர்கள், டெய்லரிங் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும்.
அரிசி கடை வைத்திருப்பவர்கள், ஆயில் எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. கணவன் மனைவி இடையே சந்தோஷம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகக்கூடாது. நண்பர்கள் வழியிலே கவனம் தேவை. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து போகும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரலாம், வர்றதை யூஸ் பண்ணிக்கிங்க. மெரெயின் என்ஜினியராக வேலை செய்பவர்கள், செயலராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கிங்க. வெளிநாட்டிலே ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் வந்து சேரும், பயன்படுத்திங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சிம்ம ராசி அன்பர்களே, கண்ட சனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. வாகனங்களில் போகும்போது கவனமாக ட்ரை பண்ணணும், ஓவர் ஸ்பீடு வேண்டாம். மாணவர்கள் பைக் ரைடு பண்ணுற போது இந்த சாகசம் பண்ணுறது, ரீல்ஸுக்காக ஷார்ட்ஸுக்காக பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரிஸ்க்கு எடுக்க வேண்டாம். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும், நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. ப்ரொஃபைல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே ஐடி கம்பெனிகளிலே பணியாற்றுபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இது மாதிரி வெளிநாட்டிலே புது பிஸ்னஸ் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்குது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பொறுப்பு பதவிகளிலே மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் பண பரிவர்த்தனைகளிலே எச்சரிக்கை தேவை. சக ஊழியர்கள் அல்லது அதிகாரிகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கல்வி நிறுவனங்களில் அட்மினாக இருப்பவர்கள், பிரின்சிபலாக பணியாற்றுபவர்கள், லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும், கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனம் தேவை, அவசரம் கூடாது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனையெல்லாம் வரும். அதே மாதிரி சகோதரியின் வழியிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் எல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலை இழந்தவர்கள் சிலருக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. கிடைக்கிறதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். மாலை நேரத்தின் பின்னர் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனி பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும். குரு வக்ரமாக இருப்பதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பெரியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவு உள்ளது. ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆன சிலருக்கு சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் வழியிலே நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வெளிநாட்டிலே ஐடி துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு பணி இடமாற்றம் அல்லது பொறுப்புகளிலே மாற்றமெல்லாம் வரதுக்கான வாய்ப்புள்ள நாள். இது மாதிரி வெளிநாட்டில் சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட் வைத்திருப்பவர்கள், ப்ரொவிஷன் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம்
லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்லைனில் டீச்சிங் செய்பவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், டியூஷன் எடுப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். வீடு கட்ட ஆரம்பித்து சில பிரச்சனைகளால் அல்லது ஃபண்ட்ஸ் ப்ராப்ளத்தினால அப்படியே நிற்கிற சிலருக்கு இப்போ அதை கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு அனுகூலமான நாள். உங்கள் டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஹெல்த் ஒர்க்கராக பணிபுரிபவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலில் அல்லது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காட்டிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, மாற்றங்களை பற்றிய சிந்தனை வரும் நாள். சிலருக்கு இருக்கிற வீட்டை மாற்றலாமா, இல்லை தொழிலை மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் வரும். உங்கள் சுயஜாதகத்தில் உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். கடன் விஷயங்களில் சிலருக்கு சில நெருக்கடிகள்லாம் வரும், கவனமாக இருக்கணும். எஜுகேஷன் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி எடுப்பவர்களுக்கெல்லாம் விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இதே மாதிரி வெளிநாட்டிலே ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்பவர்கள், ஏற்கனவே பிஆர் வச்சுருக்கேன், அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள் சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸாக படிப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்பீங்க. அதனால் அதிகாரிகளின் கோபம் உங்கள் மீது திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் போன்ற சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வீட்டிலே உள்ள பெண்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத சிந்தனை அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். நாடக கலைஞர்களாக இருப்பவர்கள், இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், கர்நாடக சங்கீத கலைஞர்களாக இருப்பவர்கள், தமிழ் இசை கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பும் ரெக்கக்னிஷனும் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள், அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வெயிட் பண்ணாதீங்க. இமிடியேட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வீட்டிலே எலக்ட்ரிக்கல் பொருளை ஹேண்டில் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அயன் பாக்ஸ், இல்லைன்னா மிக்சி, கிரைண்டர், கேஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறது, இண்டக்ஷன் ஸ்டவ் பண்ணுறதெல்லாம் கவனமாக இருக்கணும்.
அலர்ட்டாக இருப்பது நல்லது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். சில பேருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிரைவராக இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புது முயற்சிகளிலே கவனம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கவனமாக இருக்கணும். சிலருக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டயர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறதை நிறுத்துறது நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நல்ல அவங்கள ஊக்கப்படுத்துறது நல்லது. கல்லூரி ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக, விரிவுரையாளர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள்லாம் வந்து சேரும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேடிங் பண்ண வேண்டிய நாளாக உள்ளது. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.